Hello everyone, welcome to Chandramax. ஸோ இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 17 அதாவது இன்றைக்கி கேட்ட சிஜிஎல் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு காலையில் உள்ள ஷிஃப்ட்டோடைய ஆப்டிடியூட் கொஷின்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நான் சம்குள்ளே போயிடுறேன். இந்த கிவன் ஃபிகர் ஏபி வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஏசி 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பிசி வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏக்யூ கேட்குறாங்க. ஓகேவா, இது ஒரு சூப்பர் கொஷின். ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா, இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள் ஏபிசி அதோட பெரிமீட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அதோட பெரிமீட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஏக்யூ, அந்த டேஞ்சன்ட் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, அந்த டேஞ்சனோட லென்த்து ஏக்யூ ஆர் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி. ஏக்யூவும் ஏபியும் டேஞ்சன்ட்டில் எப்படி அப்படின்னா, இப்போது சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து ஏபிசிடி ஒரு ஈன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிஇ லென்த்து வந்து பிபிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி சிஇ லென்த்து வந்து சிக்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒய், இது ஒரு ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போனா எனக்கு ஏபிசியோட பெரிமீட்டர் என்ன இருக்கும், 5 + 7 அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் நத்திங் பட் 6 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த டேஞ்சனோட லென்த்தை நம்ம ஆட் பண்ணுவோம். ஏபியோட லென்த் என்ன வரும், 5 + எக்ஸு. ஓகேவா, ஏக்யூவோட லென்த் என்ன வரும், 7 + ஒய். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஏபி ப்ளஸ் ஏக்யூ ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும், 5 + 7 + எக்ஸ் ப்ளஸ் ஒய் வருமா. 5 + 7 + எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 6. அப்போது எனக்கு ஏபி ப்ளஸ் ஏக்யூவோட வேல்யூ என்ன வருது, 5 + 7 + 6. அதான் நான் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் ஏபிசியோட பெரிமீட்டர் வந்து ட்வைஸ் த டேஞ்சன்ட் ஏக்யூ. அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5 + 6 + 7 என்ன வரும், கூட்டினா ஒரு 13 18 வருது. 18 தான் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஏக்யூ. அப்போ ஏக்யூவோட வேல்யூ என்னென்னு பார்த்தா 9. ஓகேவா, ஸோ 9 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு, in a triangle ABC, D is a point on AB. Triangle ABC, D is a point on AB. D is a point on AB. E and F point on BC. E and F வந்து point on BC ன்னு சொல்லிட்டாங்க. DF parallel to AC. DFும் ACயும் parallel. DE is parallel to AF. ஸோ இதுவும் parallel. ஓகேவா, ஸோ ரெண்டு arrow போட்டுக்கலாம். இப்போ BF is 4 cm. BE is 4 cm. BF is 6 cm. Find the length BC. ஆக்சுவலாக இதில் லென்த்து கரெக்டாக தெரியல எதுன்ட்டு. இப்போ பிஎஃப் வந்து 6 சென்டிமீட்டராக இருந்தால் இஎஃபோட லென்த்து வந்து 2 சென்டிமீட்டராக இருக்கும். சரியா, பிசியோட லென்த்து கேட்குறாங்க. அப்போ எனக்கு எஃப்சியோட லென்த்து தெரிஞ்சிடுச்சுன்னா போதும் இல்லையா. கான்செப்ட் என்ன அப்படின்னா, 2 பேரலல் லைன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளையும் பெரிய ட்ரையாங்கிளையும் நம்ம பார்க்கலாம். சரியா, இப்போ என்ன சொல்கிறது, பிஇ இஎஃப் 4 2ன்னு இருக்கா, பிஇஎஃப் வந்து 4 2 இருக்குது. ஸோ இந்த பிடி லென்த்து அப்புறம் இந்த ஏடி லென்த்தும் பார்த்தீங்கன்னாலும் 4:2 ரேஷியோவில் தான் இருக்கணும். சரியா, 4:2 ரேஷியோவில் இருக்கணும். ஏன்னா வந்து இந்த டிஇ பேரலல் ஏஎஃப்ங்கிற கண்டிஷனை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இப்போ இதுதான் பின்னு வச்சுக்கிடுங்க, இது ஏ, இது எஃப். சரியா, இது வந்து டிஇ. இப்போ எனக்கு வந்து பிஇ வந்து 4, இஎஃப் வந்து இஎஃப் தானே. சரி, இப்போ இங்கே மாற்றி போட்டிருக்கேன் இஎஃப். பிடிஏ தான் இருக்குது இல்லையா, பிடிஏ எஃப். இஎஃப் வந்து 2 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இஎஃப் வந்து 2 அப்படின்னா இப்போ இடியும் எஃப்ஏவும் பேரலல், அதாவது டிஇயும் ஏஎஃப்பும் பேரலல் தானே. இப்போ இது 4:2 4:2னா 2:1 ரேஷியோவில் இருக்கா. அப்போ இதுவும் 2:1 ரேஷியோவில் தான் இருக்கணும். சரியா, அதுக்கு அடுத்து நம்ம எடுக்க போகிற ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தா பிஏசி அப்படி இருக்கட்டும். ஏசி பேரலல் டு டிஎஃப் இதை எடுத்துடணும். சரியா, ஏசி பேரலல் டு இப்போ எனக்கு பிஎஃப் வந்து 6 சென்டிமீட்டர்னு தெரியும். அதேமாதிரி பிடிடிசி வந்து எனக்கு என்ன ரேஷியோவில் இருக்குது, 2:1 ரேஷியோவில் இருக்குது. அப்போது 2 தான் வந்து இங்கே 6னா இப்போ இங்கே 1 என்னவாக இருக்கும், 3யாக இருக்கும். அதாவது
என்ன இருக்குது எஃப்சி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து 3. நான் இங்கே தப்பாக போட்டிருக்கேன். இங்கே ஏ வரும், இங்கே சி வரும் இல்லையா, இங்கே ஏ வரும், இங்கே சி வரும். ஓகே, கான்செப்ட் வைஸாக இது தான். சிமிலர் ட்ரையாங்கிள் பிபிடி தியரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அந்த மெத்தட் படி இப்போ இந்த எஃப்சி வந்து 3ன்னு கண்டுபிடிச்சோன்னா பிசியோட லென்த்து கேட்குறாங்க 4 + 2 + 3. ஆக்சுவலி இங்கே நம்பர் என்னன்னு தெளிவாக தெரியல. ஸோ பட் விஷயம் இதுதான், பிபிடி தியரமாக நம்ம அப்ளை பண்ணோம். ஓகே, இந்த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏக்யூபி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு டேஞ்சன்ட்டு எக்ஸ்ஏங்கிறது, அதாவது பிஏங்கிறது ஒரு டேஞ்சன்ட், பிபிங்கிறது ஒரு டேஞ்சன்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் 72னா இந்த ஆங்கிளும் 72 இருக்கும். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதேமாதிரி அதாவது பிஏங்கிற டேஞ்சன்ட்டு இது வந்து ஒரு கார்டு, ஏபிங்கிற ஒரு கார்டு. சரியா? ஸோ டேஞ்சன்ட் கார்டு தியரம் படி இது 72னா இதுவும் 72. அதேமாதிரி இது 39 கொடுத்துருக்காங்களா, அப்போ இதுவும் 39. சரி, இப்போ இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 அந்த கான்செப்ட் படி வந்துடும். ஸோ 72 + 39 போட்டால் எவ்வளோ வரும்? 111 வருமா? 111. இது ஒரு 180லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளோ வரும்? 69. ஸோ 69 டிகிரி வந்து அந்த Q. ஓகே, இதோடைய சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு டேஞ்சன்ட் இருக்குது, ஒரு கார்டு இருக்குது. சரியா? ஒரு ட்ரையாங்கிள்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் டீட்டாவாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிளும் டீட்டாவாக இருக்கும் எனக்கு. சரியா? அந்த கான்செப்ட் தான், அதே தான் இங்கேயே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். An article is sold at 640 at a loss of 15% on the selling price. What will be the selling price when the article is sold at 15% profit? ஸோ செல்லிங் ப்ரைஸில் 15% லாஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ 15/100ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன வரும்? 3/20ன்னு வரும். ஃப்ராக்ஷனில் நம்ம எழுதினோம்னா 15%. ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும், இது வந்து லாஸாக இருக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 23 இருக்கும். சரியா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 23. இப்போ an article is sold at ₹640 at a loss of 15%. அப்போ இந்த 20 தான் எனக்கு 640னா 23 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சோன்னா 32 ஒரு 23 × 32 6 4 9 6 13 736 வருது சிபி. ஸோ சிபி வந்து ₹736. வாட் வில் பி த செல்லிங் ப்ரைஸ் when the article is sold at 15% ப்ராஃபிட்? அப்போ என்ன பண்ணணும்? இந்த 736ல் 15% கண்டுபிடிச்சி இதில் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, செல்லிங் ப்ரைஸில் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் இதை முக்கியமாக எடுத்துக்கணும். எஸ்பி வந்து 20னா லாஸ் வந்து 3, சிபி வந்து 23 இருக்கும். லாஸ்ன்னு வந்தால் சிபி தானே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 6th சம் இந்த மாதிரி மாடல் வந்து அடிக்கடி வந்துடுச்சு. இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? அட் த எண்ட் ஆஃப் த டே a³ + b³ நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே வந்து a + b இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து a² + b² - ab இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சரியா? அப்போ டினாமினேட்டரில் வந்து a + b அப்படிங்கிற மெத்தட் இருக்கிறதுனால 3√2x தான் வந்து என்னது? இதை ஸ்கொயர் பண்ணணும். ஆக்சுவலாக இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9 2s are 18, 18x² வரும் இதில் ஸ்கொயர் பண்ணால். ஸோ இதில் இருக்க அந்த 18 தான் நமக்கு என்னது? இதில் இருக்க 18 தான் நமக்கு a. அதே மாதிரி b² வேணும்னா 2√3y ஸ்கொயர் பண்ணணும். 2√3y ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 4 3s are 12, 12y² வரும். ஸோ இந்த 12 தான் வந்து எனக்கு b. அதேமாரி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணுமா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 6√6xyன்னு வரும். 6√6xy. ஸோ சி அப்போ cxy இருக்க இடத்துல -6√6xy இருக்கணும். அப்போ இதுதான் வந்து சி. எனக்கு சியோட வேல்யூ வந்து என்னது? -6√6. ஸோ எனக்கு ஏ தெரிஞ்சிருச்சு, பி தெரிஞ்சிருச்சு, சியும் தெரிஞ்சிருச்சு. ஓகே, a² - b² + c² தானே கேட்டுக்காங்க. இதுக்கடுத்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ 18² - b² என்னது? 12² ஒரு 144 + c² என்னது? 36 × 6 ஒரு 216. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 150 ஒரு 350 360 வருது. அப்போ 18² வந்து 324 - ஒரு 380 360. ஸோ -36 வரும் ஆன்சர். ஓகே ஓகே 7th கொஷின். 7th கொஷின் ஒரு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா அது? க்யூப் ஃபார்முலா இல்லையா? x³
plus y cube plus z cube minus 3xyz is equal to x plus y plus z the whole square into x square plus y square plus z square minus of xy plus yz plus zx. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ எனக்கு வந்து xy plus yz plus zx மட்டும் தெரியாது, மற்ற எல்லாமே என்கிட்ட இருக்கு இல்லையா. x plus y plus z இருக்கு. சரி, இது ஸ்கொயர் கிடையாது, x plus y plus z தான். சாரி, ஸ்கொயர் கிடையாது. சரியா, x plus y plus z தான் இது. x square plus y square plus z square minus xy plus yz plus zx. ஸோ x plus y plus z ஓட வேல்யூ என்கிட்ட இருக்குது 7. x cube plus y cube plus z cube இருக்குது 913 minus 3xyz equal to 7 into இப்போ x square plus y square இருக்குது 85 minus சம்திங் இந்த வேல்யூ மட்டும் இல்லை, xy plus yz plus zx மட்டும் இல்லை. அதை நம்ம எதுலேருந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, x plus y plus z the whole square ஃபார்முலா என்னது, x square plus y square plus z square plus 2 times of xy plus yz plus zx. ஸோ இதிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம். x plus y plus z square என்னது 49 minus x square plus y square plus z square வந்து 85 equal to 2 times of அந்த xy plus yz plus zx. ஸோ 49ல் 85 போச்சுன்னா மைனஸ் 85 இல்லையா, ஸோ மைனஸ் 36 வரும் equal to 2 times of அந்த ஃபார்முலா. அப்போ மைனஸ் 18 வரும். xy plus yz plus zx ஓட வேல்யூ என்னது மைனஸ் 18. அப்போது 7 into 85 ப்ளஸ் ஒரு 18 என்ன வரும், 85 ப்ளஸ் 18 என்ன வரும், ஒரு 185 கூட ஒரு 18 ஆட் பண்ணால் 103. 7 into ஒரு 103 721. இப்போ 913 மைனஸ் ஒரு 721 ஈக்குவல் டு 3xyzன்னு வரும், ஈக்குவல் டு 3xyz. இப்போ எனக்கு இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும், 913லேருந்து 721 ஒரு 2 ஒரு 9 192. ஸோ 3xyz ஈக்குவல் டு 192. அப்போ xyz இஸ் ஈக்குவல் டு 64 வரும். இதுக்கு கியூப் ரூட்டு கேட்டிருக்காங்க, கியூப் ரூட் ஆஃப் xyz. ஸோ 4 தான் வந்து ஆன்சர். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், கால்குலேட்டிவ் தான், பட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரியை பேஸ் பண்ணி cot a plus b equal to 1/√3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 1/√3 என்ன வரும், cot 60 தான் 1/√3 இல்லையா. இதுக்கு தான் வந்து cot of a plus bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a plus bயோட வேல்யூ வந்து எனக்கு 16 தெரிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து cos a minus b equal to √3/2. cos a minus b is equal to √3/2. √3/2 வந்து என்னது cos 30. அப்போ a minus b equal to 30. ஸோ a minus b equal to 30. இப்போ a equal to 45, b equal to 15. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறாங்க, 3a minus 2b. ஸோ 3 into 45 minus 2 into 15. ஓகேவா. ஸோ ஒரு 135 minus ஒரு 30 equal to 105. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் டீட்டா 1 ப்ளஸ் காஸ் டீட்டாவை சொல்லிருக்காங்களா. ஸோ சைன் டீட்டா அந்த 1 ப்ளஸ் காஸ் டீட்டாவை நம்ம சால்வ் பண்ணோன்னா 1 ப்ளஸ் காஸ் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அது என்ன எழுதிக்கலாம் நம்ம, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவை வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாமா. இங்கே ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் இருக்கட்டும், இது அப்படியே ப்ளஸ் கோசீக்கன் ஸ்கொயர் டீட்டா இது இருக்குது இன்னும். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் டீட்டாவை இப்போ அதுலேருந்து காசை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா, காசை காமனாக வெளியில் எடுத்தோம்னா காஸ் டீட்டா ப்ளஸ் 1ன்னு வரும். சரியா, அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். சைன் டீட்டா பை காஸ் டீட்டா எனக்கு டேன் டீட்டான்னு இருக்கும். சரியா, டேன் டீட்டா. ஸோ இதை வந்து 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு ஒரு டேன் டீட்டா இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ அது ரூட்லேருந்து நம்ம தூரம் எடுத்தோம் அப்படின்னா, இந்த இதை எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 1 பை காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை சைன் ஸ்கொயர்னு வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வந்து 1ல, அதனால் 1 பை காஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 பை சைன் ஸ்கொயர்னு போட்டாச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே. எப்படி வந்துச்சுன்னு யோசிக்காதீங்க. ஸோ 1 பை காஸ் டீட்டா இன்ட்டு 1 பை சைன் டீட்டா இன்ட்டு டேன் டீட்டாக்கு பதிலாக சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு போட்டுக்கலாம். சைன் சைன் கேன்சல் ஆச்சுன்னா 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா விச் இஸ் நத்திங் பட் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா தான் வந்து ஆன்சர் இதுக்கு. ஓகே,
ஸோ எக்ஸாம்களில் ஒரு வேளை ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம், அதாவது வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணி. ஓகே, அந்த நேரத்தில் எது தோணுதோ அதிலே நீங்கள் போகலாம். ஸோ 9th ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. இந்த 10th சம்மில் வந்து கிளியர் கட்டாக எதுவுமே கொடுக்கல, அதாவது சிமிலர் ட்ரையாங்கிளாக தான் இருக்கணும், ஆனால் அதை பற்றி பேசலை. ஏபிசி செட் ட்ரையாங்கிள், டிஇ வந்து ஏபிஏசியில் பாயிண்ட்டு, ஏடியோட ஏரியா கொடுத்துருக்காங்க 45ன்னு, டிஇ வந்து 5, பிசி வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள்னு ஒரு டேட்டா மிஸ்ஸிங். ஒருவேளை சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா சைடு ரேஷியோ 5:8, ஏரியா ரேஷியோ வந்து 25:64. சரியா, இந்த 25 தான் எனக்கு 45 கொடுத்துருக்காங்க. ஸோ 64 எவ்வளவு, அவ்வளோதான். ஸோ இதை கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, சிமிலர் ட்ரையாங்கிள்னு கொடுக்கல, மேபி எக்ஸாம் ஹாலில் கொடுத்துருப்பாங்க, கிளியராக தெரியல. ஓகேவா, பட் கான்செப்ட் இது தான். நெக்ஸ்ட்டு 9 4x2 9 y6 இஸ் டிவிசிபிள் பை 72. 72னா 8 × 9ஆல் டிவைட் ஆகணும். எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். அப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 0 போட்டு பார்த்தோன்னா என்ன ஆகும், 906 வந்து 8ஆல் டிவைட் ஆகுமா, 1 ஒரு 10 வராது இல்லையா. 916 1 ஒரு 11 36 வராது. 926 ஒரு 1 12 46 வராது. 936 போட்டு பார்க்கலாம். 936 போட்டால் 1 8 8 13 56. ஸோ 936 வந்து டிவைட் ஆகுது. சரியா, 936 வந்து 8ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 936க்கு அடுத்து எந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா இது கூட 40 ஆட் பண்ணிக்கணும். 976 வந்து டிவைட் ஆகும். சரியா, இப்போ வந்து நேற்றே நம்ம பார்த்தோம் ஒரு சம்மு இதே மாதிரி தான். 936 வந்து இப்போ 3ங்கிறது 10th டிஜிட்டில் இருக்குது இல்லையா. இப்போ இது கூட 40 ஆட் பண்ணால் தான் வந்து எனக்கு அடுத்து 8ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். சப்போஸ் வந்து ஒரு 1404 இப்படி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா 1408ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்பர் வந்து எனக்கு வந்து 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த 100 டிஜிட்ஸை நம்ம பார்த்தோன்னா இதுக்கு அடுத்த நம்பர் என்ன 8ஆல் டிவைட் ஆகும்னா 200 1608 200 ஆட் பண்ணால் வந்து அதுக்கு அடுத்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும். இந்த 08ஐ மாற்றாமல் இந்த நம்பரை மட்டும் மாற்றணும் அப்படின்னா ப்ளஸ் 200 பண்ணால் தான் வந்து 8ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். அதேமாதிரி இப்போ 10th டிஜிட்ஸ் பார்க்கும்போது ப்ளஸ் 40 பண்ணணும். சரியா, 10th டிஜிட்ஸ் பார்க்கும்போது ப்ளஸ் 40 பண்ணாலே போதும். ஸோ இப்போ 936 வந்து 8ஆல் டிவைட் ஆகும், இதுக்கு அடுத்த நம்பர் 976 8ஆல் டிவைட் ஆகும். இதை சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் சுற்றிட்டுருக்கேன். ஸோ 94x2 9 ஒய்க்கு பதிலாக நான் ஒருவேளை 36ன்னு தான் எடுத்துக்கிறேன், இல்லைனா 94x2 9 ஒய்க்கு பதிலாக 76ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 9ஆல் டிவைட் ஆகணும் இல்லையா. 9ஆல் டிவைட் ஆகிறதுக்கு இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் செக் பண்ணலாம். 9 9 கேன்சலு, 6 + 3 கேன்சலு, 4 + 2 + x. ஸோ 6 + x இது வந்து ஒரு 9ஓட மல்டிபிள் வரணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 இருந்தால் தான் எனக்கு 9ஓட மல்டிபிள் வரும். ஆனால் இங்கே வந்து எக்ஸும் எனக்கு 3 ஒய்யும் 3, அவங்க எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ இதுதான் வந்து பாசிபிள். இப்போ இது நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த 9 9 2யும் 7யும் அடிச்சிடலாம். அதாவது ஆட் பண்ணால் 9ஆக வர்றதெல்லாம் நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தானே செக் பண்ணுறோம். ஸோ 4 + 6 10 + x வருது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 8 இருந்துச்சுன்னா 18 வரும். 18 வந்து 9ஆல் டிவைட் ஆகும் இல்லையா. அப்போ x = 8, y = 7 தான் நமக்கு தேவையான நம்பர். இப்போ என்ன கேட்குறாங்க, 2x + 3y, 2 8s are 16 + 3 × 7 21. ஸோ 16 + 21 37 வந்துருச்சு ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த சம்லேயும் வந்து இந்த சம் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்னா இது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்திருக்கணும். இப்போ a² இருக்குது, இங்கே 2 × a இருக்கா, -2a. ஸோ +1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து a - 1 2 எழுதிக்கலாம். ப்ளஸ் அதேமாதிரி c² விட்டுருங்க. இங்கே வந்து -2b² இருக்கா, இங்கே ஒரு 2 இருக்குது. இப்போ 2 × -2 பண்ணும்போது +4b² வரும். அதுக்கடுத்து 2 × -8 பண்ணும்போது +16b வரும், ப்ளஸ் ஒரு 16. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2b + 4 2. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு a² 4b² வரும், ப்ளஸ் b² 16 வரும், ப்ளஸ் 2ab 2 × 2 × 4 × b இல்லையா. 4 4s are 16b வருது. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்னது, ப்ளஸ் ஒரு c² இருக்குது. இந்த 16 நான் எடுத்துகிட்டேன், இந்த 1 எடுத்துட்டேன், 17க்கு மேட்ச் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு 0வா.
ஸோ ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ ஏயோட வேல்யூ 1 இருக்கும், பியோட வேல்யூ வந்து -2 இருக்கும், சியோட வேல்யூ 0 இருக்கும். சரியா, இதை சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சரு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பி வந்து -2 வருது. அங்கே கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில, இங்கே ஆன்சர் 9 கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக தப்பான்னு தெரில. ஓகேவா, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் பண்ணால் எனக்கு என்ன வருது, 1 - 8 + 0 -7 வருது ஆன்சரு. ஸோ கொஷினில் கரெக்டாக எப்படி இருக்குன்னு தெரில. மெத்தட் நமக்கு இது தான். இந்த சைடு எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு a - b the whole square ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர பார்க்கணும். ஓகே, இஃப் த ஆவரேஜ் ஆஃப் 8 consecutive ஈவன் நம்பர்ஸ் இஸ் 17, 8 ஈவன் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோடைய ஆவரேஜ் வந்து 17னா அப்போ முந்தின நம்பர் 16 இருக்கும், அதுக்கு அடுத்த நம்பர் 18 இருக்கும். இப்போ 14, 12, 10, 20, 22, 24 8 நம்பர் ஆயிடுச்சா, 4 நம்பர். இதுதான் அந்த 8 ஈவன் நம்பராக இருக்கும். சரியா, ஏன்னா வந்து ஆவரேஜ் வந்து 17 சொல்கிறாங்களா, அப்போ இந்த இடத்துல தானே 17 இருக்கும். ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 தானே ஆவரேஜ். இல்லைனா மிடில் இருக்க 2 நம்பரை டிவைட் பண்ணி ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும், அதுவும் ஆவரேஜ் தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த லாஸ்ட் 3 ஈவன் நம்பர். லாஸ்ட் 3 ஈவன் நம்பர் என்னது, 20 + 22 + 24. அதுக்கப்புறம் இது கூட 36ஐயும் 53ஐயும் ஆட் பண்ணிக்கணும், டிவைடட் பை 5. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வரும், ஒரு 66, ஒரு 36, ஒரு 53, 15, 1, 12, 15, 155/5 வருது. ஸோ ஆன்சர் வந்து 31 வந்துருச்சு. ஓகே, அடுத்து 14th சம். ஷேர் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து 9:8, ஷேர் ஆஃப் சி அண்ட் ஏ வந்து 5:4. அப்போ ஏ தான் காமனாக இருக்கார் இல்லையா, இப்போ ஏவை நடுவில் போட்டுருவோம், பிஏசி. பிஏ என்னது 8:9, ஏ தான் 9 இல்லையா. இங்கே வந்து ஏ வந்து 4, சி வந்து 5. அப்போ ஃபுல் ரேஷியோ என்ன இருக்கும், 8 4s are 32, 9 4s are 36, 9 5s are 45. B:A:C ரேஷியோ. இப்போ கேட்குறது ஷேர் ஆஃப் பி கேட்குறாங்க. ஷேர் ஆஃப் பி என்னது 32. அப்போ இந்த மொத்தத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 32, ஒரு 36, ஒரு 45, 8 13 1, ஒரு 6 10 11, 113. அப்போ இந்த 113 தான் வந்து 31866னா எனக்கு தேவை 32 என்னன்னு பார்க்கணும். சரியா, ஸோ 32ன்னு வரும்போது 4ஓட மல்டிபிள் 8ஓட மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஆப்ஷன்ஸ் இருந்தால் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, a sum of money in 2 years at the rate of 15% simple interest becomes 13650. 2 வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டால் 30%. ஸோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 13650. அப்போ 130% தான் வந்து எனக்கு 13650னா 100% எவ்வளவு. சரியா, இதை வச்சு பிரின்சிபல் அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து இஃப் த சேம் அமௌண்ட் இஸ் காம்பவுண்டட் half yearly at the same rate then find the compound interest. காம்பவுண்டட் half yearlyன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்னு தெரியல. சரியா, அது கொஞ்சம் கஷ்டம். சேம் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க, சேம் இயர்னால் அப்போ நமக்கு 2 years இருக்குது. 2 yearsனால் 4 half yearly வரும். பிட் கால்குலேட்டிவ், ரொம்பவே கால்குலேட்டிவான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அது பேர் என்ன, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாமல் இதை ப்ரொசீட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். சரியா, ஓகே, பட் மெத்தட் இதுதான். பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் காம்பவுண்டட் half yearlyன்னு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதி ஆகிக்கிறங்க, 7.5% இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ சப்போஸ் 1 yearன்னு பார்த்துருந்தோம்னா 2 half years. சரியா, 2 half years கால்குலேட் பண்ணியிருக்கணும். ஓகே, சரி இதை விட்டுறலாம். 18th சம் பார்க்கலாம். இஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கிள் இஸ் 1500 and the discount is 20% and the cost price of the article is 991, then find the profit in rupees. இப்போ 1500 வந்து மார்க்கெட் ப்ரைஸ், இதில் 20% போயிடுச்சுன்னா 10% 150, 20% 300. இப்போ 1200 இருக்குது. 1200 விற்றுருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தா 991. ஃபைன் த ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் கேட்குறாங்க. இப்போ 991 வாங்கி 1200 விற்றுருக்காங்க. அப்போ 209 வந்து எனக்கு ப்ராஃபிட். ஓகே, இன் ருப்பீஸ். அடுத்து 2 men and 7 women can complete the work in 28 days. 2 men and 7 women can complete the work in 28 days and 6 men and 17 women can complete the work in 11 days. ஓகே, ஸோ எஃபிஷியன்சி அதாவது டோட்டல் ஒர்க்கை ஈக்குவல் பண்ணுறோம். ஓகே, நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. இன் how many days 7 men can complete the whole work. 7 men கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு மென்னுக்கும் உமனுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். 56 men ப்ளஸ் 7 into ஒரு 28.
7 into 28 women equal to 66 men plus அப்புறம் 11 into 17 women. ஸோ இந்த 56 அந்த சைடு போச்சுன்னா 10 men is equal to 7 into 28. இங்கே வந்து 11 into 17. 11 into 17 எவ்வளோ வரும்? ஒரு 170, ஒரு 17, 187. 28 into 7 வந்து 7 8 are 56, 2 7 are 14, 196. 196 women. ஸோ 196 187லேருந்து கழிச்சோம்னா 6 3 9. ஸோ 10 men is equal to 9 women. சரியா? 10 men is equal to 9 women கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன தேவை? 10 men is equal to 9 women. இப்போ 7 men தான் தேவை இல்லையா? ஓகே, இங்கே வந்து 2 men இருக்குது, 7 women இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றில் நம்ம போட்டாகணும். 7 men வரணும். எல்லாத்தையுமே மென்னுக்கு தான் மாற்றணும். அப்படின்னா இப்போ 10 women வந்து எனக்கு 10 men வந்து 9 women அப்படின்னா 7 women வந்து எத்தனை மென் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 70/9 மென்னுக்கு ஈக்குவல் யார்? 7 women. சரியா? 7 women வந்து 70 men + 9. அப்போ இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 men + 7 womenக்கு பதிலாக 70/9 மென்னு. இவங்க வந்து எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்க? 28 நாள் வேலை செய்கிறாங்க. அதை இப்போது 7 men வந்து எத்தனை நாள் வேலை செய்வார்? ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 2 9s are 18, 18 + ஒரு 70, 88 மென்னு by 9 இன்ட்டு ஒரு 28 equal to 7 men into number of days. ஸோ இதை அடித்தோம்னா 4 into 88, 88 into 4, 4 8s are 32, 3 4 8s are 32, 35. ஸோ 352/9 days. ஸோ இது வந்து ஃபர்தராக ஃப்ராக்ஷன் எழுதணும்னா 30, அதுக்கப்புறம் 36 வரும். 36னா 352/9 தானே? சரி, 27 அப்போ 82 வரும். 39 வருது. 39 1/9 days. ஓகே, கொஞ்சம் கால்குலேட்டிவ் தான். ஓகே, பட் சால்வ் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம்.